பார்க்கதான் அப்படியே வந்துட்டு அப்படின்ட்டு நான் வந்து ஒரு இவங்க பேச்சை கேட்டு கேட்டு நான் வந்துட்டு நான் இவ்வளவு வருஷம் தள்ளி போட்டேன் கல்யாணத்தை. இப்பதான் நான் யோசிக்கிறேன் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா ஐ ஷுட் கம் இல்ல நான் ஒன்னு சொல்லுவேன், எல்லாமே வந்து சொல்லிடுவாரு. அந்த பல சீன்ஸ் மட்டும் வந்து சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் அதுவும் வந்து சொல்லிடுவாரு, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி வயிறு எரியும். அவ்வளவுதான், பொண்டாட்டி வீட்டுல வச்சு அடிக்குது போலதான், வரமாட்டிக்கிறான். கிரீன் பிளாக் சொன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி மலா 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 மலா. எங்க இதுலயே வந்து ஆக்சுவலா நடந்த விஷயம் வந்து ரேசிசம் பார்ப்பாங்க, பொண்ணு டஸ்கி டோனு. இன்னும் ஒரு 5 yearsல வந்து என்ன மாதிரி ஒரு பிளான்ஸ்ல வந்து வச்சிருக்கீங்க? 3 குழந்தைங்களுக்கு அம்மா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து 2 பேருமே வந்து பதில் சொல்லணும். ஓகே, சோ திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னா வந்து உங்க 2 பேர் விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் எது சொல்லி ஞாபகப்படுத்துவீங்க? இந்த ஒரு விஷயம் வந்து சொன்னா கண்டிப்பா உனக்கு வந்து ஞாபகம் வந்துரும் அப்படின்னா என்னது? நாங்க 2 பேரும் திருப்பதி போனோம், சிதம்பரம் போனோம், இருக்க டெம்பிள் விசிட்ஸ் நிறைய போனோம். அதுதான் இட் மேட் அஸ் வெரி க்ளோஸ், ஈவன் மோர் க்ளோசர். ஓகே, நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஆக்சுவலி டு பீ ஃப்ராங்க், நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். எனக்கு இப்போ லீவ் விட்டாலே வந்துட்டு ஏதோ கோவிலுக்கு தான் போவேன். ஓ ஓகே. எனக்கு இந்த ஊர் சுத்துறது அந்த மாதிரி இதை விட எனக்கு வந்துட்டு கோவில் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர். எனக்கு அதனால வந்துட்டு இது ஆக்சுவலா யோகி பாபா இருக்காருல்ல, அவர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல தான் நினைக்கிறேன், ஒரு ஆங்கர் கேட்டப்போ எல்லாரும் வந்துட்டு ஷெட்யூல் முடிஞ்சிச்சுன்னா ஷெட்யூல் பிரேக்ல வந்துட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு ட்ரிப் போறாங்க, அப்புறம் ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ரிலாக்ஸான ஒரு ட்ரிப், ஒரு டூர் போறாங்க. நீங்க மட்டும் எதுக்கு இது பண்ண உடனே ஃபுல்லா கோவிலா சுத்துறீங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு பாயிண்ட் அவர் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஆக்சுவலா எனக்கு அது ஒரு யோகி பாபா ஓகே ஹீஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இவர் இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அவரு கூட. என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒண்ணுமே இல்லாத டைம்ல எனக்கு இருந்த ஒரே இது வந்துட்டு கடவுள் தான், எனக்கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு, இப்ப நான் அவரை பாக்கலனா எப்படி அப்படின்னப்போ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது அந்த வீடியோ நான் ரிப்பீட்டா போட்டு என் கண்ணம் தண்ணி எல்லாம் வரும், அந்த அளவுக்கு நான் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். மனுஷன் அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரிதான் இப்ப எனக்கு, நான் இப்போ ஒண்ணுமே இல்லாத டைம்ல அப்பா அம்மா கூட சேர்ந்து கோயில் போகும்போது இப்போ சம்திங், இப்ப நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அது கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு ஹையர் பவர், ஒரு பவர் இருக்கு, அவ்வளவுதான். அது என்ன இதுன்னு நான் சொல்ல விரும்பல, ஒரு பவர், ஏதோ சுப்ரீம் பவர் ஒண்ணு இருக்கு. சோ அதனால எனக்கு எங்க கம்ஃபர்டான இடம் எனக்கு எங்க தோணுதோ அங்க நான் போறேன். சோ திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் எனக்கு தோணிச்சு, சோ அங்க நான் போயிட்டு இருக்கேன். சூப்பர். அது வந்துட்டு she liked that actually. நானும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் தான், சோ கொஞ்சம் இப்போ என் கூட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இவ்வளவு ஆயிடுச்சு. வெரி நைஸ். நிறைய உண்மைகள் ஆக்சுவலி வந்து இவர் தான் டப்புன்னு வந்து சொல்றாப்ல. he is very straightforward. இதுதான் நான் கூட ஏதாச்சும் உள்ள வச்சிட்டு இல்ல அப்படிமே, இதுதான் இவங்களுக்கு எல்லாம். அப்படின்னா இப்போ ஒரு பிரேக்னா ஒரு ட்ரிப் போறது பிளான்லாம் இருக்கு. இவங்க காலேஜ் போகும்போதெல்லாம் இந்த சேலம் வரையா, ஏற்காடு, ஏலகிரி, பாண்டிச்சேரி இந்த மாதிரிலாம் போவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு நான் யாருமே நம்ப மாட்டாங்க, கதை விடுறாண்டான்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நான் இதுவரை ஊட்டி போனது இல்ல, கொடைக்கானல் போனது இல்ல, எங்க பக்கத்துல தாங்க இருக்கு, ஏற்காடு போனது இல்ல. நான் ரொம்ப வருஷமா கோவா போனோம் நினைச்சு போன வருஷம் தான் சொன்னேன், போன வருஷம் தான் போயிட்டு வந்தேன். சோ எனக்கு என்னோட லைஃப்லயே வந்துட்டு இந்த பெரிய இந்த ட்ரிப் எல்லாம் எதுவுமே நடந்ததே இல்லை. என்னோட ட்ரிப் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆனா தமிழ்நாட்டுல எந்தெந்த கோயில் போனா எல்லா கோயிலும் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் தமிழ்நாட்டுல எல்லா கோயிலும் கவர் பண்ணிருக்கேன், எல்லா மலை கோயிலும் கவர் பண்ணிருக்கேன். சோ என்னோட ட்ரிப் எல்லாமே இந்த மாதிரி தான் அப்படியே போயிருந்தது. இப்பதான் இவங்க என் கூட சேர்ந்து இந்த இதெல்லாம் கவர் பண்றாங்க. அதுதான் அது இன்னொன்னு பெருசா என்னன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு எங்க அப்பா அம்மாவோட 30th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் கார்ல வந்துட்டு எல்லா கோயில் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டோம். எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி இவ பர்த்டே ஒரே நாள், செப்டம்பர் 12th. சூப்பர். அது ஒரு சிங்க் பாத்தீங்களா, அது எல்லாம் சேர்ந்து எங்கயா போலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு ஆன்மீக கோயில் ட்ரிப் போயிட்டு. ஓகே, நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து என்ன எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னா என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லி உங்களோ லைஃப்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி ஞாபகப்படுத்துவீங்க?
ஏற்காடா? அவங்க ஃபேவரட் பிளேஸ் அது அவங்களோட. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வேற ஆன்சர் சொல்லுங்க. ஹானஸ்டா வேற ஆன்சர் சொல்லுங்க. வேற என்ன டின்னர் சொல்லுவேன். ஃபுட். ஏன்னா மெயின் அதுவும் that was also a part. அதுதான் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட். நான் வந்து மோஸ்டா யார் கூடயும் நான் போக மாட்டேன். யார் கூடயும் நான் போகவே மாட்டேன். எனக்கு லேட் நைட் எனக்கு ஷூட் முடிஞ்சது. அப்போ அன்னைக்கு ஷூட் முடிகிற டைம்ல இவங்களுக்கும் அந்த சீக்வன்ஸ்ல இவங்களும் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 11 o'clock கிட்டே ஆயிடுச்சு. டின்னர் வந்து அங்க ப்ரொவைட் பண்ண லேட் பண்ணாங்க. நான் சொன்னல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்டேன். ஒரு 10:30 உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. இவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு 10:30 முடிஞ்சிடும். வெளியே சாப்பிட போலான்னு இருக்கேன், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. டின்னர் டேட் டைரக்டா? டின்னர் டேட் மாதிரிலாம் இல்ல, பசி. ஓகே, முடிச்சு செம பசி. சரி எங்கேயா பக்கத்துல சாப்பிட போலாம். அப்போ எங்க போனோம் ஃபர்ஸ்ட் சாப்பிட? பாம் ஷோர். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அப்போ பக்கத்துல போய் பாம் ஷோர் போயிட்டு சாப்பிட்டோம். நல்லா ஹெவியா சாப்பிட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு டின்னருக்கு போனது. அதுக்கப்புறம் ஃபுல் டின்னர். அதுக்கப்புறம் ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டோம். ஃபுல்லா டின்னர், ஃபுல்லா ஹோட்டல் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றது. அதுவும் ஒண்ணு. அதான் மெயினா இப்ப நீங்க கேட்ட ஆன்சர், क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து டின்னர். சோ வந்து சாப்பிறத வச்சு வந்து சொன்னா நம்ம இங்கெல்லாம் வந்து போய் சாப்பிட்டோம்ல, ஞாபகம் இருந்துச்சா அப்படின்னு வந்து கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் ஒரு இடம் சொல்லுங்க, நம்ம போய் சாப்பிட்டு பாம் ஷோர். அது விடுங்க, வேற ஏதாச்சும். அதுக்கப்புறம் அந்த இது அண்ணா நகர்ல மேல அது என்னது, ஆன் தி ரூஃப். வேற ஏதாச்சும் சோழன் மெஸ். அவங்க ஆங்கரா மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துக்கோங்க, நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க கேக்குற கேள்விக்கு. அப்புறம் இவங்க ஏன் உங்களை வந்து லவ் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி வைஸ் வெர்சா நீங்களும் சொல்லலாம். என்னவா இருக்கும், எந்த ஒரு விஷயம்? மை கேரக்டர் நீங்க சொல்லுங்க. எதனால வந்து சேம் இந்த நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எல்லாருமே என்கிட்ட சொல்லிருக்காங்க, சில டைம் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் காமிக்காத, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனா என்னன்னு தெரியல, அது தப்புன்னு தெரிஞ்சு நான் சொல்லிடுவேன். பெட்டர் தான் அது. ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில அது செட் ஆகும் நிறைய இடத்துல. அது வந்து என்ன தப்பான ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குது அப்படியே சொல்றான், மூஞ்சில எடுத்து சொல்றான் அந்த மாதிரி. அது ஆக்சுவலா மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷ் நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன். கணத்தில் முத்தமிட்டால் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ நோ ஹிம் as அந்த மாதிரி தான். இப்படி நிறைய கிளாஷ் நடக்குங்க என்னாலேயே. எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க, நான் மட்டும் போய் கேட்பேன், நான் மட்டும் போய் சண்டை போடுவேன். இதெல்லாம் அதனாலே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன பிடிக்காது. ஆனா ஒரு சின்ன கூட்டத்துக்கு என்ன பிடிக்காதுன்னா ஒரு பெரிய கூட்டத்துக்கு இதனாலதான் என்ன பிடிக்கும். இந்த ஜீவனுக்கே பிடிச்சிச்சு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நான் இன்னொரு சைடும் பார்த்தேன், அதனாலதான் நான் வந்து சரி என்னதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இன்னசென்ஸும் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியும். சோ அதுவும் அது மேபி பாத்துருப்பான். கோவம் இருக்கிற இடத்துலதான் வந்து குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரி பாக்கதான் அப்படியே வந்துட்டு அப்படின்ட்டு நான் வந்து ஒரு தங்கம். சோ ஒரு நல்ல வாழ்க்கைனா வந்து எப்படி இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும்? ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். லைக் எப்படி சொல்றது, இப்போ ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நோ ஜட்ஜிங், நத்திங் லைக் தட். ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. லைக் என்னதான் சண்டை வந்தாலும் சண்டை வரதா செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் at the end of the day நம்ம எவ்வளவு தூரம் யார் இறங்கி வரா அதெல்லாம் நான் சொல்லுவேன். எங்க இறங்கி வரவே இல்ல. இல்ல அப்படிலாம் இல்லங்க, ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட்ல வந்து வில் கம் டவுன். நான் சொல்லுவேன், அவங்க வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க பாப்பாங்க. நீ பேச முடியும். ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம அம்மா அப்பா கூட இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். சோ அதே ஹாப்பினஸ் உங்களுக்கான ரைட் பர்சன் வரும்போது நீங்க கிடைக்கும். சோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வெரி நைஸ். சோ ரிலேஷன்ஷிப்ல பொய் சொல்றதும் ஏமாத்துறதை தவிர வேற எந்த ஒரு விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணும்? ரெஸ்பெக்ட் இஸ் மஸ்ட். லைக் அவருக்கும் லைக் ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே மியூச்சுவலா இருக்கு, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான். ஆமா, லைக் எல்லாத்துக்குமே இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு. ஒன்னு இல்லைன்னா ஒன்னு அங்க இருக்காது, ஒன்னு இங்க இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், ஒன்னு நீ எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணும். இவ்வளவு சேர்க்காம சொல்றேன், இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கும். மேபி எப்படி சொல்றது, உங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, ஃபேமிலில இருந்து பிரிக்க ட்ரை பண்ணும்ல, இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணும். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது. அதுக்கப்புறம் மேட்ச் தனி கொடுத்துன போறவங்களும் எனக்கு பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா
ஒருத்தவங்க நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மள இதுவரை எடுத்து வந்து விட்டுருக்காங்க, அவங்கள விட்டுட்டு தனியா போறது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ட்ரூ. சோ அதெல்லாம் வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி நான் ஃபீல் ஒரு பர்சனை லவ் பண்றோம்னா உங்க ஃபேமிலியும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து நான் love எப்பவுமே பண்ணணும். வந்துட்டு ம். எனக்கு இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுன்னா, ம். இப்ப எனக்கு இவளை பிடிச்சப்ப கூட ஃபர்ஸ்ட் இவளை வீட்டுல தான் மிங்கிள் பண்ணேன். ம், அதுக்கப்புறமா தான் நாங்க சுத்ததெல்லாம் செகண்டரி. ம், ம், ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல ஓணம் செலிப்ரேட் பண்ணும்போதெல்லாம் ம். இவளை வீட்டுக்கு கூப்பிடுவேன். இவன் மார்னிங்கே கிளம்பி வந்து நான் எழுந்திருக்கவே மாட்டேன். ஆக்சுவலி நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன். ம். மார்னிங் என் தங்கச்சி வெளியே உட்காந்து இந்த பூக்களம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது she used to come early morning. ஓ. 6:30 7 o'clock வந்துட்டு ம். she used to take part in that ceremony. அதெல்லாம் பண்ணுவா. ஸோ நான் அப்பயே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து ஒய்ஃபா வந்து மாறியாச்சு. அப்பயே வந்து அந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மெயினா எனக்கு என்னன்னா ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல அக்செப்ட் பண்ணணும். So, அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ என் கூட மிங்கிள் ஆயிக்கும். இது ஈஸியான டாஸ்க் தான். சோ அதுதான் வந்து மெயின் டாஸ்க். அதுதான் மெயின் டாஸ்க். அதனால எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் தான். சோ இதுக்கு அக்செப்ட் பண்ணாத பொண்ணு வந்துட்டு நீங்க கேட்ட क्वेश्चनக்கு டெஸ்ட்ராய் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ டாக்ஸிக் அது மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பொண்ணு நம்மளுக்கு வேணும். நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிச்சு போதும். சோ ஒரு 3 விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணலாம். நிறைய பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, அது மெயினா 90s கிட் எல்லாம் வந்து கல்யாணம்னாவே பயப்படுறாங்க, வேணாங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணும்போதே வந்துட்டு எப்படின்னா ஏதோ போருக்கு போற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. மச்சான் நல்லா யோசிக்கோ மச்சான். ஏன் ரொம்ப வந்து ஒரு கல்யாணம்ங்கறத ஏன் ரொம்ப எல்லாரும் ஐயோ ஏன் எல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இவங்க பேச்ச கேட்டு கேட்டே நான் வந்துட்டு நான் இவ்வளவு வருஷம் தள்ளி போட்டேன் கல்யாணத்தை. இப்பதான் நான் யோசிக்கிறேன் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா ஐ ஷுட் கம் இல்ல. அதுவும் ஓகேதான். அவங்க பாயிண்ட்ல எவ்வளவு கிளியரா இருக்காங்க பாத்துக்கோங்க. அதுவும் ஆக்சுவலா அதான் உண்மை. நானும் வந்து யோசிப்பேன் முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளாலே வாழ்க்கை போயிடுச்சு, கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எங்க அண்ணன் இருக்கான், மீன்ஸ் ஓன் பிரதர்ல கசின் பிரதர். அவன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி அவனுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 years ஆயிடுச்சு. பயங்கர ஹாப்பியா இருக்கான் இதுவரை. ஆனா நிறைய பேரை கேட்டாங்கன்னா கல்யாணம் இந்த என்னது என் ஃப்ரெண்டே சொல்லுவான், மோகம் 8 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இப்படி மீன் பண்றாங்க. எனக்கு சத்தியமா தெரியல. அவன் வந்து இப்ப நான் சொல்லுவேன் என்னடா ஆயிடுச்சு வரமாட்டேன் என் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் அவன் ஃபர்ஸ்ட். நான் என்னன்னா ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டு லேட் நைட் வந்து சாய் கிங்ஸ் போய் டீ எல்லாம் குடிப்போம். அவன் சொல்லுவான் அவ்வளவுதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வரமாட்டான், இவன் ஆல்ரெடி 2 பேர் போயிட்டானுங்க இவனும் போயிடுவான், அந்த மைண்ட் செட்ல தான் வரும். 4th டே 1 வீக்லயே கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து 3rd டேவே போனேன். போய் உட்காந்து வந்துட்டு வந்துட்டேன். அந்த ஷாக்கு. நீ வீட்டுலதான் இருந்தியா அந்த டைம்ல? இல்ல அது ஞாபகம் இல்ல. கொஞ்சம் சஞ்சய் ராமசாமியோட கசின் பிரதர் நினைக்கிறேன், நிறைய மறந்துடுறாப்ல. ஆமா இங்க வீட்டுல இருந்தாங்க வரேன்னாங்க, நான் தான் விட்டுட்டு போனேன். இல்ல வேணாம் நைட் டைம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன். சோ அதனால வந்துட்டு இது எனக்கு பயங்கர ஒரு ஃபேக்கான ஒரு நம்மள வந்துட்டு மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது 90s கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல கல்யாணம் ஆயிடுச்சுனாலே வாழ்க்கை போயிடுச்சு. சத்தியமா போய் கல்யாணம் பண்ணாதான் ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு எனக்கு தெரியுது. அது நானும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் தெரியுது பரவாயில்ல, இது நல்லா டிஃபரெண்டா ஒரு 3 விஷயமா நம்ம பேச்சுலர் பசங்களுக்காக சொல்ல, இந்த 3 விஷயத்துக்காக நீங்க வந்து கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணலாம். ஒண்ணு, the real happinessனா என்னன்னு தெரியும். செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பசங்களுக்கு மெயினா வந்துட்டு திடீர்னு மைண்ட் வந்துட்டு மாறும். சில டைம் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டவுனா ஃபீல் பண்ணும்போது சில விஷயங்கள் அப்பா அம்மா கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் கூட இருக்கும். அதை ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி நானே வந்துட்டு நைட் வந்து சும்மா டல்லா உட்காந்து என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு நம்ம மூஞ்சி வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுக்கு பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா நம்ம ஃபேஸ் வச்சே கண்டுபிடிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னப்போ, ஆனா அப்படி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும். இது செகண்ட் ரீசன். இன்னொன்னு வந்துட்டு இனிமேல் நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்ல. இவங்க நம்பாலா அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டாம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப் போனோம்னா வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி எல்லாருமே ஆட் பண்ணோம், டே மச்சான் வந்துடுறா, இதுரா லீவ் கேட்டுறா, காசு ரெடி பண்ணிக்கோடா அப்படின்னு. இனிமேல் ட்ரிப் போனோமா யாரை கூப்பிடணும், அது வரைக்கும் வாங்க போலாம். அது ஒரு பெரிய லைஃப் டைம் டிராவல் பார்ட்னர் வந்து ஆக்சஸ் கிடைச்சாச்சு. இனிமேல் யாருக்குமே பதிலும் சொல்ல வேண்டியல. எங்க போற அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து போய்லாம் சொல்லிட்டு போனோம். பசங்க எல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரி எல்லாம் போறோம்னா கிரைமா கூட வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம்ல. பாண்டிச்சேரியா எதுக்கு பாண்டிச்சேரி? அதுவும் பசங்க பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னாலே வீட்டுல விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா இப்போ வந்துட்டு நம்ம யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்ல தேவையில்ல. பாண்டிச்சேரியா என்ன திடீர்னு 2 பேரும் தான் போறோம்,
சரி பார்த்து போயிட்டு வாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சச் ஸ்வீட் ஒய்ஃபா வந்து இருக்காங்க போலயே. ஆனா இது மாதிரி வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அந்த பையன் கேட்டா வந்து கல்யாணம் பண்ணி பாரு மச்சான், அப்போ உனக்கு வந்து தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதே என் ஃப்ரெண்டு தான் கல்யாணம் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியலன்னு கேட்டான். எக்ஸாக்ட்லி. அதுக்கு ரீசன் வந்துட்டு நான் ஆக்சுவலா நான் வீட்லயே இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட கெரியர் வைஸ் நான் வந்துட்டு ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அது பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு. சோ அது ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு அவ்வளவுதான் பொண்டாட்டி வீட்டுல வச்சு அடிக்குது போலதான் வரமாட்டேங்கிறான் அந்த மைண்ட் செட்ல பேசுவாங்க. ஆனா உண்மையான ரீசன் வேற ஏதாவது ரீசனா இருக்கும். எனக்கு வந்துட்டு எப்படி நான் கெரியர்ல பிஸி ஆனேனோ அந்த மாதிரி அவனுக்கு வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாம். எல்லாமே தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க வேணாம்னு நினைச்சேன். சோ ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து கிரீன் ஃபிளாக், எதெல்லாம் வந்து ரெட் ஃபிளாக்? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொரு கான்டாக்ட் வச்சிட்டு இருக்கிறது ரெட் ஃபிளாக். அந்த எக்ஸ் கூட அது மாதிரி எக்ஸ் கூடன்னு கிடையாது, ரேண்டம் பர்சன் யாரா இருந்தாலும் அது ஒண்ணு. அப்புறம் கிரீன் ஃபிளாக் வந்துட்டு கிரீன் ஃபிளாக் சொன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி மலா 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 அப்படி இருந்துட்டாவே வந்து போதும்ல. அது வந்து ஆக்சுவலா கிரீன் ஃபிளாக் தான். ஆனா வந்துட்டு அத கலாய்ப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். எங்க அண்ணனே சொன்னல ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இன்னொரு அண்ணன் வந்து கலாய்ப்பான், இவன்டா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. பட் நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவனை பார்க்கும்போது நல்லா இருக்கான்டா அவன், அது மைண்ட் செட் வருது. ஓகே. ஆனா அது ஒரு கிரீன் ஃபிளாக் தான் ஆக்சுவலா. அது பக்கா கிரீன் ஃபிளாக் தான். எனக்கு ரெட் ஃபிளாக் வரவே மாட்டேங்குது. ரெட் ஃபிளாக் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட் வந்து கேக்குறது, இந்த இன்னொருத்தவங்களோட மொபைல்லாம் வந்து செக் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நாள் கூட இது நடந்ததே இல்ல. பாஸ்வேர்ட் கூட பாஸ்வேர்ட் தெரியும், என் ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க இல்ல இன்ஸ்டா பாஸ்வேர்ட், இன்ஸ்டாவோட ஐடி யூ கேன் ஆல்சோ யூஸ், என்னோட ஐடியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படி என் மொபைல்ல வந்துட்டு அவங்க ஐடி ஐடில ஆட் பண்றலாம் கிடையாது. அந்த மாதிரியும் இல்ல. ரெண்டு பேரும் அதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து கிரீன் ஃபிளாக், எதெல்லாம் வந்து ரெட் ஃபிளாக்ல வரும். இதெல்லாம் வந்து எந்த ஃபிளாக்ல இத கூட நீங்க ரெட் ஃபிளாக் எடுத்து ரெட் ஃபிளாக் வந்து ஏன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம அப்படி என்ன? எனக்கு அது எந்த பிரச்சனை கிடையாது. நான் ஒரு பொண்ணு கூட சேட் பண்றேன்னா அவளுக்கு தெரியும் இந்த பொண்ணு கூட அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுல ஏதாவது தப்பா இருந்தாதான் அது தப்பு. எதுவும் பேசுறது இல்ல. பேசணும் நாம தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆச்சு, டைரக்டா வந்து சொல்லிடுவோமே. இந்த மாதிரி பேசினா ஆமா. இல்ல ஷூட்ல வந்து சிலது வந்தெல்லாம் லைக் எல்லாமே வந்து சொல்லிடுவாரு. சோ அந்த பல சீன்ஸ் மட்டும் வந்து சொல்ல மாட்டேன். இல்லங்க, சம்டைம்ஸ் அதுவும் வந்து சொல்லிடுவாரு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரி வயிறு எரியும். சரி ஓகே இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றதுனால அதனால கொஞ்சம் மன்னிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, வெரி நைஸ். சோ ஒரு விஷயம் பையனை பத்தி பொண்ணும், பொண்ணை பத்தி பையனும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னது? கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா லவ், ட்ரஸ்ட், எவ்ரிதிங் ஃபாலோ. ஏன்னா வந்து சில பேர் வந்து இப்போ எனக்கு பிடிக்கிறது இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ ஐம் அக்செப்டிங் ஹிம், லைக் அக்செப்டிங். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மெயின் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்கு அது பிடிக்குதா போய் பண்ணு. சோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஓகே. சோ பையனை பத்தி ஒரு பொண்ணு வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவா ஜென்ரா இவங்க கிட்ட மட்டும் கிடையாது, ஒரு பொதுவா ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து சொல்லுங்க. அந்த பொண்ணு அத இவங்க சொல்றதுதான், அந்த பொண்ணு எப்படி இருக்கோ நீ அப்சர்வ் பண்ணு, நீ கரெக்ட் பண்ண நினைக்காத. அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் அத வந்து நீ வந்துட்டு சொல்ற விதம் இருக்குல்ல. இப்போ நானா வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன். சில பேர் வந்துட்டு அது சொல்ற விதமே ஒரு நாசுக்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னா கூட சில பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கட் அண்ட் ரைட்டா சொல்லும்போது சில பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் அவங்களுக்கு ஆர்டர் போடுறான், இவனை. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நாளா இண்டிபெண்டாவே வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒருத்தன் பார்ட்னர் வந்த அப்புறம் அவன் இது பண்ணும்போது அது தப்பா தெரியும் அவங்களுக்கு. ஸோ அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் நான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்க இதுலயே வந்து ஆக்சுவலா நடந்த விஷயம் அது ரேசிசம் பார்ப்பாங்க. பொண்ணு டஸ்கி டோனு அதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் எங்க ஃபேமிலிலே இருந்தாங்க. மீன்ஸ் ரொம்ப க்ளோஸ் இல்ல, கொஞ்சம் இதுல அது வந்துட்டு என்னோட அண்ணன் அண்ணிங்க அவங்க எல்லாம் வந்து பேசினாங்க. அதெல்லாம் என்ன இப்போ வெரி குட் கேரக்டர் ஷீஸ் இந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ அதெல்லாம் இன்னுமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சி அப்படின்னு இருந்துச்சு.
சோ அது மாதிரிலாம் வந்து அந்த இருக்கக்கூடாது. மாதிரிலாம் வந்து இருக்கு. சோ வந்து எப்பயுமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த லவ் பண்ணும் போதே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து பண்றது என்னன்னா, நம்மளுக்கு ஃபியூச்சர்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு இந்த பேர் வைக்கலாம், அந்த பேர் வைக்கலாம், உனக்கு வந்து பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படின்னு. சோ அது மாதிரிலாம் வந்து பேசிருக்கீங்களா? அது ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த பேபிக்கு பேர்லாம் வந்து வைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. பேர் பேசினது இல்ல, பட் என்ன எனக்கு வந்து கேர்ள் பேபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேர்ள் அதுக்கு பேபி ரீசன் ஒண்ணும் இல்ல. மேக்கப் போட்டு விடலாமா? இல்ல, நம்ம மாதிரியே ஒண்ணு குட்டி இருக்கும்ல, லைக் கிடையாது கிடையாது, பொய். நம்மள மாதிரியே குட்டி எல்லாம் கிடையாது. என்னன்னா அழகா ட்ரெஸ் பண்ணி விடலாம், அழகா ரெட்டை ஜடை போட்டு விடலாம் எங்க அப்படின்னு. இப்போ பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. ஆன்ட்டி வந்து ஆக்சுவலி சந்தோஷ் அம்மா லைக் நிறைய விஷயங்கள் சந்தோஷ் பத்தி என்கிட்ட சின்ன வயசுல என்னென்ன பண்ணா குறும்பு விஷயம் நிறைய என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க ஆன்ட்டி. அப்ப நினைச்சேன், இப்ப நம்மளுக்கும் இதே மாதிரி பையன் வந்தா இவர மாதிரியே தான் இருக்கும். So எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஒரு அழகான ஒரு கேர்ள் பேபியே போதும். See, எனக்கு பையன் 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 ஆல்சோ ஓகே, பட் ஒரு கேர்ள் இருந்தா அதுதான் அழகு. ஆக்சுவலா எனக்கே கேர்ள் பாப்பா பிடிக்கும். கேர்ள் பாப்பா. ஓகே. சோ அதுக்கு பேர் வந்து ஏன் யோசிக்கவே இல்ல? முன்னாடி யோசிக்க வேண்டியதுதானே? பேர் பத்தி எல்லாம் இதுவரை நாங்க டிஸ்கஸ் பண்ணல. ஓகே. நடக்கும்போ அதுவா நடக்கும். இப்போ இது நடந்தது இல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு நடக்கும். ஆமா. நடக்கும்போ ஓகே. ஓகே. சோ வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து என்ன மாதிரி ஒரு பிளான்ஸ்ல வந்து வச்சிருக்கீங்க? இப்போ இந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் இது நெக்ஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா கூட இருக்கலாம். சோ 5 இயர்ஸ்ல இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். வாட் இஸ் இட்? என்னோட 5 இயர்ஸ் பத்தி நீ சொல்லு, உன்னோட ஃபேஸ் இது நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. அவங்களோட 5 இயர்ஸ். இவரோட 5 இயர்ஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டாரா இருப்பாரு. ஐம் வெரி ஷியோர் அப் தட், வெரி வெரி ஷியோர் அபவுட் தட். எங்களுக்குன்னு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு ஒரு எப்படின்னா நார்மலான ஒரு விஷயம் தான். இவரு வந்து ஷேர் பண்ணது என்னன்னா, ஒரு 14th ஃப்ளோர்ல ஒரு ஃபிளாட் வாங்கணும். சோ எனக்கும் அது ஆசை. அது ஏன் 14th ஃப்ளோர்? அது இல்ல 14th இல்ல, ஒரு ஒரு ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி அதுவும் கண்டிப்பா வாங்கியிருப்பாரு. லைக் எனக்கு என்னன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா தான் இருப்பாரு. அப்ப நான் 5 இயர்ஸ் பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாரு. இப்ப எப்படி இருக்காரோ அதை விட ஒரு 10 மடங்கு அந்த மாதிரி இருப்பாரு. சோ வெரி ஷியோர் அபவுட் தட். அவ்வளவுதான். ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஒரு 3 குழந்தைங்களோட இருப்போம். 3 குழந்தைங்களா? இவங்களுக்கு வந்துட்டு இந்த நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணும் ரொம்ப ஆசை. சோ அந்த 5 இயர்ஸ்க்குள்ள அதை பார்த்திருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு ஆசை. அதுலயே இது கவர் ஆயிடும். அது ஒண்ணு. 3 குழந்தைங்களுக்கு அம்மா இருப்பாங்க. அது என்ன 3 குழந்தைங்க? 2 பேருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி 3 குழந்தைங்க வந்து சொன்னேன். 3 குழந்தை வந்து வேணும். ஆக்சுவலா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு போதும் தான் சொன்னேன். எனக்கு ஒரு கேர்ள் பாப்பா இருக்கணும். இந்த கேர்ள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணி நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரை அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுட்டு சேஃப் பண்ணி விட்டுறணும். பட் அதுக்குன்னு சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்குன்னு காமிச்சிக்கவும் கூடாது. அந்த மாதிரிதான் என் மைண்ட் இருந்துச்சு. 3 வந்துட்டு இவங்க அப்புறமா சொன்னாங்க, சரி ஓகே பாப்போம். See, I am a single child. சோ வந்துட்டு வீட்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். சோ அப்ப எனக்கு தெரியல, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி எல்லாரும் இருந்தாங்க. சோ எனக்கு அப்ப தெரியல. சோ 25க்கு அப்புறம் நான் ஷூட்லாம் போகும்போது, ஷூட் போனா எனக்கு ஒண்ணும் தெரியாது. பட் ஷூட் இல்லாத டைம்ல நான் வீட்ல இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும். சில விஷயங்கள் எல்லாம் அம்மாட்ட ஷேர் பண்ண முடியாது. ஈவன் வித் யோர் பாய் ஃப்ரெண்ட், வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கத்திலேயே ஒண்ணு வந்து ஒரு தங்கச்சியோ ஒரு அக்காவோ இருந்தா, அக்கா இந்த மாதிரி, அண்ணா இந்த மாதிரிங்கிறதுக்கு ஒரு ஆள். நீங்க மிஸ் பண்ணத உங்க குழந்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் ஒண்ணும் இல்ல, அவங்க சைடுன்னு சொல்றாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரிதான். ஆனா அதுவும் கரெக்ட் தான். என் தம்பி வந்து வந்ததுக்கு அப்புறம் செம்ம காண்டா இருந்தது. எனக்கு தங்கச்சி இருக்கா, கூட இருந்தா இருக்கும், ஏதாவது ஒரு இது இருக்கும். ஆனா விட்டு தூரம் போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும், என்ன சாப்பிட்டாளா, இன்னும் கால் பண்ணவே இல்ல. நம்மளுக்கு அப்ப வந்துட்டு கோவம் வரும். ரீச் ஆயிட்டு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கோவம் வரும். ஆனா வீட்டுல இருந்தானா அவ எங்க என்ன பண்றாங்க கூட கேட்க மாட்டான். சண்டெல்லாம் வந்து வரும், அதெல்லாம் வரும், அழுவா, அதெல்லாம் இருக்கு. தூரம் போனா நம்மளுக்கு தோணும். அது வந்துட்டு மேபி ஒரு அண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பாக்குறேன்னு தெரியல. அதே மாதிரி அவளுக்கு வந்துட்டு அம்மா கிட்டே சொல்லிருக்கா, ஒரு அண்ணனுக்கு அக்கா இருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்கா. பட் அவளுக்கும் மேபி லேட்டர் ஸ்டேஜ்ல இன்னும் தெரிய வருமா என்னன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் சன் டிவில வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சது? சோ அதோட ப்ராசஸ்ல வந்து சொல்லுங்க. வாய்ப்பு எப்படி கிடைச்சது மீன்ஸ் ஆல்ரெடி ஜீல பண்ணிருந்தீங்க. ஜீல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜீலே அடுத்த ப்ராஜெக்ட் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது டிலே ஆனால நானும் சரி ஓகே பெட்டரா ஏதாவது வரும்னு பார்த்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ண வச்சாங்க. மீன்ஸ் அது ப்ராப்பரான ஸ்கிரிப்ட், ஆமா ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரமணன் சார் சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி
வெயிட் பண்ணேன். நான் 2-3 டைம்ஸ் கூப்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு. போய் பேசினேன், எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் வெயிட் பண்றா தரேன்டா அப்படின்னு. ம். 3rd டைம் மீட் பண்ணும்போது சொன்னாரு, உனக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதுவுமே இன்னும் அமையலடா. ம். நீ பாரு, வெளியே கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுவரை வந்துட்டு வெளியே போன்னு சொல்லவே இல்லை. ம், 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 ம். நம்ம பண்ணலாம், வெயிட் பண்ணுன்னு தான் சொல்லியிருந்தாரு. அப்ப என்கிட்ட சொன்னாரு, பாரு எந்த ஸ்கிரிப்டும் அமையல, ம். சரி வெளியே வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ. கரெக்டா அவர் சொல்லி முடிச்சு ஒரு 1 month or 2 months இருக்குமா? 1 month 1 month தான் இருக்கும். 1.5 month தான் இருக்கும். பாலு சார் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. பாலசுப்ரமணியம் ம். டிஓபி, ஆ. பிதாமகன், தெரியும் தெரியும். பெரிய ம். கேமராமேன் சார். ஆல்ரெடி வந்துட்டு சுந்தரி சீரியல் அவர் தான் ப்ரொடியூசர். ஓகே. இப்போ சிங்கப்பண்ணி அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எங்களோட ரஞ்சினியும் அவர் தான். ம். இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மேனேஜர் கால் பண்ணி சார் பார்க்கணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னப்போ சாரே கால் பண்ணி எப்போ வரீங்க அப்படின்னப்போ இந்த மாதிரி வரேன் சார். போய் மீட் பண்ணேன். ம். ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் தான் கூப்பிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் சாரே வந்துட்டு இல்லை லுக் டெஸ்ட் வேணா நீங்க சும்மா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. ம். சரி சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக ஒரு ஆஃப்டர்நூன் போயிட்டு சாரை பார்த்தேன். ம். பார்த்து பேசிட்டு கதை கேட்டேன். ம். ரைட்டரை கூப்பிட்டுட்டு கதை சொல்லி விட்டாரு. ஸோ ம். உட்காந்து கதை டிஸ்கஸ் பண்ணேன். கதை டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொன்னோன்னா எனக்கு பெருசாக அந்த கதை வந்துட்டு ஆக்சுவலி சீரியல்னாலே ஃபீமேல் தான் மெயின். ம். Yeah. ஹீரோயின் தான் ஹீரோ மாதிரி, ம். ஹீரோ தான் ஹீரோயின் மாதிரி ம். சீரியல் பொறுத்தவரை. எனக்கு அந்த கதையில வந்துட்டு நம்ம கேரக்டர் ரொம்ப டவுனா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ம். நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா ரஞ்சனி சீரியல். ரஞ்சினியில. ஓகே. ஆனா எனக்கு வந்துட்டு பாலு சார் வந்து எனக்கு திருமணம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு. ம். ம். ஸோ அதுக்கே நான் ஆடிஷன் போயிருந்தேன் அந்த டைம்ல. ஓகே. எனக்கு அவரோட ப்ரொடக்ஷன்ல நம்ம மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய இது. ம். அதனாலே வந்துட்டு ஸ்கிரிப்ட் நான் பார்க்கவே இல்லை. ம். அந்த ஒன்லி பர்சன் பாலு சாருக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட் கூப்பிட்டாங்க. போய் லுக் டெஸ்ட்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு திருப்பியும் வந்துட்டேன். எதுவுமே தெரியல. ம். எதுவுமே தெரியல, சொல்லவும் இல்லை, எதுவுமே தெரியல. நானும் வெயிட் பண்றேன். மீன்வைல் வந்துட்டு ஜீல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஈவினிங் கால் பண்ணிட்டு சந்தோஷ் ஓகே ஆயிடுச்சு ம். அப்படின்னு சொன்னாரு. பயங்கர ஹாப்பி. அதே டைம்ல சன்ல இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் வந்துட்டு லுக் டெஸ்ட் கொடுத்துருந்தேன். ம். இவரு ஃபோன் பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்ல, நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் பரவாயில்ல, ரெண்டும் பண்ணிருக்கலாமே நீங்க. பண்ண முடியாதுல்ல, அப்படி ரெண்டுமே லீட் இல்ல, அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ம். 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 நான் உடனே பாலு சாருக்கு தான் அடிச்சேன். ம். ஆக்சுவலி இந்த மேனேஜர் சைடு இருந்து கால் வந்து இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஓகே. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல, நான் கட் பண்ணிட்டு பாலு சாருக்கு அடிச்சுட்டு உடனே இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ம். சார் ஆக்சுவலி நம்மளது நீங்க ஓகேன்னு சொன்னீங்க, ஆனா திருப்பியும் எனக்கு இதுவும் ஓகே பண்ண மாதிரி சொல்றாங்க. ம். ம். அப்படியா இருக்காதே, சரி வைங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவர் பேசிட்டு வந்துட்டு இல்ல சந்தோஷம் அது வந்துட்டு ரெண்டும் வேற வேற பையன் நினைச்சிட்டாங்க. ரெண்டும் வேற வேற look actually. ஓ ஓகே. சாரோட கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல ம். அவரு ஷூட் பண்ணாருன்னா ம். எப்பேற்பட்ட பையனும் அழகா காமிப்பாரு, ம். அதே மாதிரி எப்பேற்பட்ட பொண்ணையும் அழகா காமிப்பாரு ஓ. பாலு சார். ஸோ அவரு ஒரு லுக் டெஸ்ட்ல எடுத்து கொடுத்த வீடியோவையும் அவங்க எடுத்து கொடுத்த வீடியோவும் அவங்க பார்த்தப்போ ம். இது வேற சந்தோஷே, இது வேற பையன் நினைச்சிட்டாங்க. சீரியஸ்லியா? அதனாலதான் வந்துட்டு, ஏன்னா அது வந்து ஊர் சைடு பையன், இவருதுல வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பையன். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல என்ன கொஞ்சம் ஒரு ரெட் இது வச்சிருப்பேன், கொஞ்சம் முடிய படிய வாரி இருப்பேன். இவருக்கு வந்து முடிய படிய வரலாம் பிடிக்காது, கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கணும் பசங்க. அதே மாதிரி ரொம்ப இந்த சமத்தாலாம் இருக்க விட மாட்டேன். இந்த மறு வச்சோனே கண்டுபிடிக்க முடியாம வச்சுல, அது மாதிரி ஒரு பொட்டு வச்சு வந்து மாத்திட்டாங்க. ரெண்டு குங்குமம் போட்டு வச்சோன்னே சேனல்ல பாத்துட்டு ரெண்டு வேற வேற பையன் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி இல்ல வேற மாத்த ரெண்டு ஒரே பையன் தாங்க நானு மாத்தி விட்டாங்க அதை. ஓகே. அப்படிதான் பாலு சார் ப்ராஜெக்ட் வந்து ஏப்ரல்ல ஷூட் பண்ணோம். ஆனா ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலி டெலிகாஸ்ட்க்கு. இப்போ டெலிகாஸ்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு இப்போ. சூப்பர் வெரி நைஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.